உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளில் ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்றியாக, அது முதலாவது திருமண ஆண்டு நன்றியாக அலெக்சாண்டர் சில்வெஸ்டர் தர்ஷிகா தம்பதியினர். மூன்றாவது பிறந்தநாள் நன்றியாக ஆன் மெடலின் ஸ்டரக். மேலும் லரையோக்கஸ் குடும்பம், மெரினாக்கஸ் குடும்பம், நிரோஷன், இந்திராணி எலஸ், ரஸ்மன் ஒக்கஸ் ஆகியோருடைய நன்றி கருத்துக்களாகவும், இறந்து போன அருட்தந்தை செட்டிக் ஜூட் ஒக்கஸ், வாரிங்டன் ஒக்கஸ் ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் நித்தியலை பாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தலும், அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிறரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 9 வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் துன்பப்பட்டு என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சான்றி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரம் இடைவிடாத வேதனையையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளுக்கும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதுவர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாய்களில் தாழ்வுகளை வெளிப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிலுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவருக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. நாடுகளினது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவையுள்ள நோய் ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாக இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்கள் ஒருவர் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதுக்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமெரிக்காவிலே ஒரு பெரியதொரு நற்செய்தி கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவைச் சேர்ந்த
ஜார்ஜ் வாஷிங்டன் காலோ என்பவர் வருவதற்கு ஆர்வத்தோடு இருந்தார். அவர்தான் அமெரிக்காவிலே ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளராக கருதப்பட்டவர். அவர் ட்ரெயினிலே பயணம் செய்து இறங்கி நற்செய்தி கூட்டம் இடம்பெறப் போகின்ற இடத்திற்கு போவதற்காக அவர் ஆயத்தமாகின்றார். ஆனால் தன்னுடைய உடைமைகளெல்லாம் அதிகமாக இருப்பதை எண்ணி அருகிலிருந்து ஒருவரை பார்த்து, இதை நான் போகின்ற இடம் மட்டும் தூக்கி கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். அவரும் ஆம் என்று சொன்னார். சரி, கொண்டு வாருங்கள் என்று இருவரும் நடந்து கொண்டு போகின்றார்கள். நற்செய்தி அறிவிப்பு இடம்பெறுகின்ற இடம் வந்து விட்டது. அப்பொழுது இந்த தூக்கி வந்த நபர் இவருடைய உடைமையெல்லாம் கொடுத்துவிட்டு தான் சென்று வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இந்த வாஷிங்டன் ஜார்ஜ் காலோ சொன்னார், நீங்கள் தூக்கி வந்ததற்கு பணமாக நான் இதை தருகின்றேன், வைத்து கொள்ளுங்கள் என்று. அப்பொழுது தூக்கி வந்தவர் சொன்னார், என்னிடம் போதுமான அளவு பணம் இருக்கின்றது, தேவையில்லை என்று. அதற்கு ஜார்ஜ் வாஷிங்டன் காலோ சொன்னார், இல்லை, நீங்கள் செய்த வேலைக்கு எப்படியாவது கூலி நான் கொடுக்க வேண்டும் என்று. அவர் அதை மறுத்து விட்டார். அப்பொழுது நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் தான் இந்த நற்செய்தி அறிவிப்பு கூட்டத்தை நடத்த வந்த போதகர் என்று. மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். ஏன் இவ்வாறு வேலை செய்கிறேன் என்று கேட்ட பொழுது, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வது நல்லம் என்று சொன்னார். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு தேவையில் இருந்த ஒரு நீர்க்கோவையால் பீடிக்கப்பட்ட ஒரு நோயாளியை குணப்படுத்துகின்றார். அதுவும் ஓய்வு நாளில். ஓய்வு நாள் சட்டம் இருக்கின்றது, எதுவும் செய்யக்கூடாது, அதுவும் தொழிலுக்கு கூட போக முடியாது. ஆனால் இயேசுவோ அந்த இடத்திலே அவனுக்கு நற்சுகத்தை கொடுத்தால் அவன் நன்றாக வாழுவான் என்று நினைத்து அவனுக்கு அவர் நற்சுகத்தை கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்க முடியும், புனித பவுலடியார் தன் இனத்தவர் மீட்பு பெறுவதற்காக சாபத்துக்கு கூட உள்ளாக்கப்பட விரும்புகின்றேன் என்று. ஆம், உண்மையான அன்பு மற்றவர் வாழ்வு பெறுவதற்காக எந்த நிலைக்கும் செல்லுதல் என்ற எண்ணம் பவுலிடமும் இருந்தது, இயேசுவிடமும் இருந்தது. அதுவே அவர்களை மற்றவரிடமிருந்து வித்தியாசப்படுத்துகின்றது. நாமும் அவர்களைப் போன்று நமக்கு எத்தகைய துன்பம் வந்தாலும் மற்றவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும். தேவையில் உள்ளோருக்கு உதவுகின்ற எண்ணம் உண்மையான மனிதநேயம் என்றும் சொல்லுவார்கள். அன்னை தெரேசா சொல்லுவார், இந்த உலகம் ஒரு வாடகை வீடு. நாம் செய்யும் நற்செயல்களே நாம் இந்த உலகத்திற்கு செலுத்தும் வாடகை கூலியாகும். எனவே நன்மை செய்வதில் நாங்கள் ஒரு பொழுதும் மனம் தளரக்கூடாது. நாம் எதிர்ப்புகளை அதற்காக சந்திக்க வேண்டி வந்தாலும் நன்மைகளை ஒரு பொழுதும் செய்வதற்கு பின்வாங்கக்கூடாது. ஓய்வு நாளில் இயேசு நலன் தரும் இந்த நிகழ்வை இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்ட பொழுது, இந்த நிகழ்வு பரிசேயருடைய வீட்டில் நடந்தேறுகிறது. அவருடைய வீட்டுக்கு வருகின்ற இயேசு நீர்க்கோவை பிடித்திருந்த ஒருவருக்கு நலம் கொடுக்கின்றார். மேலும் இந்த நோயானது ஒரு பாரதூரமான நோயாக இருந்தது. இயேசுவை பொறுத்த மட்டில் எல்லோரும் உணவருந்துவதற்காக ஒன்று கூடுகின்றார்கள். ஆனால் ஒருவன் ஒரு தேவையோடு இருக்கின்றான். எனவே அவனுடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டுமென்று விரும்பினார். இந்த இடத்திலே இயேசுவின் இயல்பான யதார்த்தமான பழகுகின்ற தன்மை விளங்குகின்றது. எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கே அந்த இடத்தின் தலைவராக அவர் மாறிவிடுகின்றார். இது வெகு சிலருக்குள்ள பண்பு. சிலர் எந்த வீட்டுக்கு போனாலும் உடனடியாக அங்கிருக்கும் அனைவரையும் ஓரம் கட்டிவிட்டு அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்த்து கொள்வார்கள். இயேசு இந்த பண்பை பெற்றுள்ளார். மேலும் தன் முன்னே ஒருவர் நலமற்று அமர்ந்திருக்க தான் உண்டு குடித்து மகிழ்வதா என்ற நிலையில் இயேசு அவருக்கு உடனே நலம் தர விளைகின்றார்.
ஓய்வு நாள் அவருக்கு தடையாக இருக்கிறது. தான் தன் மனதில் அதை தடையாக கருதவில்லை என்றாலும் அங்கிருக்கும் பரிசேயர்களின் பொருட்டு அவரிடம் வினா தொடுக்கின்றார். ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா? கேள்விக்கு விடையளிக்காமல் அனைவரும் மௌனங்காக்க இயேசு நலமற்றவரின் கரத்தை பிடித்து அவருக்கு நலம் கொடுக்கின்றார். தொடர்ந்து, உங்கள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாளென்றும் பாராது உடனே அதை தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்கின்றார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆக ஓய்வு நாளில் விதிவிலக்கு என்று இருந்த ஒன்றை இயேசு விதி என மாற்றுகின்றார். நலமற்றவருக்கு நலம் தருகின்றதென்றால், தேவையில் இருப்போருக்கு உதவி செய்தலென்றால் விதிவிலக்குகள் கூட விதியாகலாம் என்பது இயேசுவின் புரிதலாக இருக்கின்றது. என்று வெளியிலிருந்து நமக்கு வரும் விதிகள் அல்லது விதிமுறைகளை விட நமக்கு நாமே பல சட்டங்களையும் விதிமுறைகளையும் விதித்து இப்படி அப்படி என்று வரையறைகள் செய்து வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அன்பிலும் போரிலும் விதிகள் இல்லை என்பார்கள். தாம் கொண்ட அன்பினால் விதி விலக்கையும் விதி என மாற்றி விதியை கடந்து நிற்கிறார் இயேசு. அடுத்தவரில் அவர் அக்கறை கொள்கின்றார். அடுத்தவர் நலம் பெற்றால் தனக்கு மகிழ்ச்சி என்றும் நினைக்கின்றார். ஆகவே நீர்க்கோவையால் பீடிக்கப்பட்டவனுக்கு நற்சுகத்தை கொடுக்கின்றார். நாமும் அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு வாழ வரம் கேட்டு திருப்பலியில் இணைந்து கொள்வோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களையும் அதுக்கு மாட்சிக்கிட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து நிரப்பை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியினர் மீண்டும் வருவான உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானுதரையுடன் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர்.
ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளம் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பிறந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்ற மக்கோழி எம்பிரிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயன் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, அலெக்சாண்டர் சில்வஸ்டர் தர்ஷிகா, ஆன் மெடோலின் ஸ்டெரக், லெரோய் ஒக்கஸ் குடும்பம், மெரினா ஒக்கஸ் குடும்பம், நிரோஷன், இந்திராணி, எலஸ், ரஷ்மினோக்கஸ் ஆகியோர் ஒப்புக் கொடுக்கிற நன்றி கருத்துக்களை தயவோடு ஏற்றுக்கொள்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, உம்மிடம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஒவ்வொரு விதமான வேண்டல்களை ஏறெடுக்கின்ற வேளையில் கனிவோடு செவிசாய்ப்பீராக. தந்தையை நீர் விரைந்து அழைத்து கொண்ட அருட்தந்தை செட்டிக் ஜூட் ஒக்கஸ், வாரிங்டன் ஒக்கஸ், அந்தோனி பெட்டிக் டயஸ், விக்டோரியா பெட்டிக் டயஸ், சேமாலை இருதயநாதன், இளைய தம்பி பேரின்பராஜா ஆகிய அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். திருமுழுக்கின் வழியாகவும் திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து திருமகளினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவானில் பங்குளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திருந்தமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நிலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளுமே வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.